இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சாய்ஸ் கிடையாது, சான்ஸ், கடைசி சான்ஸ், இறுதி வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? இந்த ஜும்மாக்களிலே இவ்வளவு காலம் அட்டன் செய்திருக்கோம், வந்திருக்கோம், கூடியிருக்கிறோம், உட்கார்ந்திருக்கோம். அதை கேட்டதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவை செயல்படுத்தியிருக்கோம், எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில். ஒவ்வொரு எண்டையும் சொல்றதுதான் கேள்வி. நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கலாம். நம்ம இடத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறா? இவ்வளவு ஆயுளை கொடுத்து, இவ்வளவு காலத்தை கொடுத்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? 2026 ஆயிடுச்சு, 2025 ஒரு வருஷம், 52 ஜும்மா. எத்தனை ஜும்மாவுக்கு வந்தோம், எத்தனை ஜும்மாவை தூங்கணும், எத்தனை ஜும்மாவை எவ்வளவு செய்திகளை கேட்டோம், எவ்வளவு செயல்படுத்தணும்? 1825 கத்து தொழுக, 5 நேரம் தொழுகலாம். 1825 ஒரு வருஷம், 2025 ஒரு வட்டையும் கூட இல்லாம தொழுக சொல்ல முடியுமா? 1825 325 நாள்ல ஒரு நேரம் பதில கூட விட்டு இல்ல சொல்ல முடியுமா? அப்ப நம்ம இடத்துல என்ன மாற்றம்? அல்லாஹ் நம்ம இடத்துல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு கட்டமைப்புகள். இந்த சும்மா என்கின்ற ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதையெல்லாம் நாம் பயன்படுத்துவோமா? எவ்வளவு சான்ஸ் கொடுக்கலாம் தெரியுமா? எப்படியாவது தெரிஞ்சீங்க நமக்கு இன்னும் வாழ்றோம்னு சொன்னா இந்த சும்மா அடுத்த சும்மா வரைக்கும் நாம காத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கான வாய்ப்பு இறைவனத்தை பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, அமல்களை அதிகரிப்பதற்கு, தொழுகை இல்லை என்று சொன்னால் தொழுது கொள்வதற்கு, கெட்ட செயல்களில் தடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஒவ்வொரு வயசும் கடந்து சென்றுட்டே இருக்கும், போகுது. அது மாற்றம் ஏற்பட்டதா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். فإن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இந்த அகிலத்திற்கு ஓர் அருட்படையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த தூய இஸ்லாத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைத்த அத்தனை இமாம்கள் மீதும், உலக முஸ்லிம்களுக்கு இறைவனால் ஒவ்வொரு வாரமும் கடமையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஜும்மா எனும் நன்மை அடைவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் இந்த மாபெரும் உலகம் படைக்கப்பட்டு அதில் எண்ண முடியாத எண்ணிலடங்காத பல கோடிக்கணக்கான உயிரினங்களை பூமிக்கு மேலேயும் பூமிக்கு உள்ளேயும் படைத்து அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் மனிதர்களை அல்லாஹ் படைத்து அந்த மனிதர்களில் படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற சத்திய தீனில் இஸ்லாத்தின் மூலமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்றுகூட செய்து அப்படி எந்த இறைவன் நம்மை படைத்தானோ அந்த இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அந்த ஒன்றை தந்ததற்காகவே நாம் இறைவனுக்கு பல நன்றிகளை, பல கடமைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் தனது தூதரை அனுப்பி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எவருக்கும் கிடைக்காத இந்த நேரிய வழி, ஒரே வழி, இறுதி வழி, இந்த வழி கிடைக்கப்பெற்றதால் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார்.
அதில் ஒரு கட்டளை தான், ஒரு கடமை தான் நாம் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா. இந்த ஜும்மா என்பது வெறுமனே கூடி களையக்கூடிய சடங்குகளுக்கோ சம்பிரதாய நிகழ்வோ அல்ல. இந்த ஜும்மாவை கொண்டுதான் நபிகளார் அவர்கள் ஏராளமான சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாவை கொண்டுதான் இந்த உம்மத்தை ஒரு மேன்மை அடைந்த உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக கட்டமைத்திருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் தெருமுனை பிரச்சாரங்களோ, கூட்டங்களோ, பொதுக்கூட்டங்களோ, மாநாடுகளோ, இஜ்திமாக்களோ, தனி பெண்கள் பயானோ, ஆண்கள் பயானோ, தர்பியாக்களோ, ஹல்காக்களோ, ஹஸ்துக்களோ கிடையாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் இந்த மேடையை கொண்டுதான் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும், ஒரு தனி மனித ஆண் பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, ஒரு வியாபாரத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும், ஒரு வியாபாரி எப்படி நடக்க வேண்டும், ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும், எப்படி கல்வி கற்க வேண்டும், எந்த முறையில் கற்க வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எதெல்லாம் ஆன்மீகம், எதெல்லாம் நம்பிக்கை, இப்படி ஒழுக்க ரீதியாக, குடும்பவியல் ரீதியாக பல கட்டமைப்புகளை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த இடம்தான் இந்த நாடு. அதை நம்ம அழுத்தம் திருத்தமா பதிவு வைக்கணும். வெறுமனே சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது மட்டுமல்ல சும்மா. காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், அல்ல வாசனை திரவியத்தை பூசிக்கிறணும், உடலை சுத்தமாக வைக்க வேண்டும், உடையை சுத்தமாக வைக்க வேண்டும், கூடியிருக்கக்கூடிய பள்ளியை சுத்தமாக வைக்க வேண்டும், விரைந்து வர வேண்டும், முன்பாக வர வேண்டும், அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மனிதன் உளவியல் ரீதியாக தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக வேறு எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பேர் அருள் கிஃப்ட் தான் இந்த ஜும்மா. நம்ம தயார்படுத்திக்கிறோம். குர்ஆனை ஓதிட்டு அப்படியே கலைகள் அல்ல, தஸ்பீஹ் செய்துவிட்டு ஸலவாத் செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுக முடிஞ்சு அப்படி அல்ல. மிக முக்கியமானது இங்கே நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவு. அதன் மூலமாகத்தான் இந்த உம்மத் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். இப்ப இவ்வளவு காலம் நாமளும் குளிக்கிறோம், உடலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், உடைய சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், கடியை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், வந்து உட்கார்றோம், கேட்கிறோம். ஏன் இதெல்லாம் ஏற்பாடு? அழுக்கோட பங்கரையா உடல் நாட்டத்தோட வந்து உட்கார்ந்து சொன்னா பேசக்கூடிய பேச்சு கேட்க முடியாது. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யுகம் என்பது ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 நிமிடம் என்பது வெளி உலக வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக துண்டித்து விட்டு இந்த அரங்கிற்குள், இந்த 4 சுவருக்குள் அமர்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலுக்குரியது. ஏன்னா ஆண்ட்ராய்டு போனு அரை மணி நேரம் அது நம்மளுடைய கையை விட்டு கீழே இருக்கிறது, குப்பை இருக்கிறது, பார்க்காமல் இருக்கிறோம், வாட்ஸ்அப் நோண்டாம, பேஸ்புக் நோண்டாம இருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய சவால். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த இந்த யுகத்தில் நாம் இந்த ஜும்மாக்களிலே இவ்வளவு காலம் அட்டம் செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம். அதை கேட்டதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவை செயல்படுத்தி இருக்கிறோம், எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய தனிநபர் வாழ்க்கையில். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தான் கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது தூங்குவதற்குண்டான மேடையும் அல்ல, தூங்க வைப்பதற்குண்டான மேடையும் அல்ல. என்னிடத்தில், உங்களிடத்தில் கேட்கக்கூடிய அனைவரிடத்திலேயும் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் வேற எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். நம்ம இடத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இவ்வளவு ஆயுளை கொடுத்து, இவ்வளவு காலத்தை கொடுத்து,
இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயுளை, இந்த நொடியை, இந்த நிமிடத்தை, இந்த காலத்தை படைத்த இறைவன் சொல்கிறான், வல்லாசு காலத்தின் மீது சத்தியமாக, நொடியின் மீது சத்தியமாக, நிமிடத்தின் மீது சத்தியமாக, இறைவன் படைத்த காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், அறுதியாக உறுதியிட்டு சொல்கிறான், வல்லாசு இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் அனைவரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். நாம சொல்லலாம், நம்ம நஷ்டம் இல்லையே, நமக்கு 4 கடை ஓடுது, 4 வழிகள் நிறுவனம் இருக்கிறது, நல்ல பிசினஸ் சக்சஸா தானே போயிட்டு இருக்கு, நம்மள அல்லாஹ் பார்த்து நஷ்டங்கிறான. படைத்தவன் சொல்லுகிறான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து சொல்லுகிறான், மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். இது சத்தியம். நான் படைத்த இந்த காலத்தில், இந்த நிமிடத்தில், இந்த நொடியின் மீது சத்தியம். யாரை தவிர விதிவிலக்கு சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். 4 விஷயங்களை தவிர, 4 காரணங்கள். இந்த காரணம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ, இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டு நல்ல அமலை செய்து உண்மையை கொண்டும் நன்மையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடியவர்களை தவிர, பொறுமையை கொண்டு உதவி கொள்ளக்கூடியவர்களை தவிர, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று படைத்தவன் சொல்லுகிறான். ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த இறைவன் சொல்லுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது? நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலம், இந்த வயது இருக்குல்ல, 60 வருஷம் 70 வருஷம் என்பது இது கொண்டாடுவதற்குரிய வயதும் அல்ல. என்டர்டைன்மெண்ட் வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதற்கும் உள்ளதல்ல. நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, இறைவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு இது மட்டும்தான். இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 40 வருடம், 50 வருடம், 60 வருடம் என்பது எனக்காக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சாய்ஸ் கிடையாது. சான்ஸ், கடைசி சான்ஸ், இறுதி வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? முறையாக பயன்படுத்தி இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான திருப்பு முறை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுத்துவான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நம்மை பயணத்தை நோக்கி நகர்த்துறோமா? அதான் கேள்வி. எல்லா மனுஷனுக்கும் ஒரு திருப்பு முறை வச்சிருப்பான். அது நல்லதிலேயோ கெட்டதிலேயோ ஏதேனும் ஒன்றில் அல்லாஹ் ஒரு டர்னிங் பாயிண்டை வைத்திருப்பான் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு. நமக்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. காபின் மாலிக் கேட்ட செய்திதான். ஆனா அதை எத்தனை பேர் பல கோணங்களில், வேறு வேறு கோணங்களில் சிந்தித்திருக்கிறோம். தபூக் யுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவிக்கிறார்கள். தபூக் யுத்தம் நடைபெற இருக்கிறது, எல்லோரும் தயாராகுங்க, போர் தளவாடங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய ஒட்டகங்களை, குதிரைகளை போர் பயிற்சி கொடுங்க, நீங்களும் பயிற்சி பெறுங்க சொல்லப்படுகிறது. காபின் மாலிக் சொல்லுகிறார், நான் இதற்கு முன்பு கலந்துகிட்ட போரை விட இந்த போர், இந்த காலத்தில், இந்த நேரத்தில் தான் எனக்கு உடல் வலிமை அதிகமாக இருந்தது. என்னிடத்தில் இதற்கு முன்பு 2 ஒட்டகங்கள் இருந்ததில்ல, வலிமையான போர் பயிற்சி பெற்ற நல்ல உதாரணமான 2 ஒட்டகம் இந்த நேரத்தில் தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சி போர் அறிவித்ததற்கு பிறகு காலையில் வருவோம், எல்லோரும் வருவார்கள், தன்னை பயிற்சி பெறுவார்கள், குதிரைகளுக்கு ஒட்டகங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். நானும் வருவேன். நம்ம தான் உதாரணமா இருக்கோமே, நமக்கு பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாள் வருவேன், சாயங்காலம் போவேன். குதிரைக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டேன், ஒட்டகத்துக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டேன், தானும் பயிற்சி பெற மாட்டேன். நமக்கு தான் வலிமை இருக்கிறது என்று இப்படி போக போக கடைசியில் போருக்குண்டான நேரமும் வந்துவிட்டது, நெருங்கியும் விட்டது. மக்கள் எல்லாம் போருக்கு சென்று விட்டார்கள். மிக நீண்ட நெடிய தூரம்.
வெயில் கடுமையான நேரம், பெரும் பாலைவனத்தை வெயிலை மட்டுமே கடந்து செல்லக்கூடிய மிக நீண்ட நெடிய தூரத்தில் இருக்கக்கூடிய போர் நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம அப்ப போய் சேர்ந்துக்கலாம் என்று நான் இருந்து பின்தங்கி விட்டேன். எந்த அளவிற்கு மக்கள் சென்றார்கள் என்றால் அதையும் சொல்லுகிறார். பதிவேட்டில் எழுதினால் இத்தனை சகாபாக்கள் தான் சென்றார்கள் என்று பதிவேட்டில் எழுத முடியாத அளவிற்கு மை தீர்ந்துவிடக்கூடிய அளவிற்கு, பதிவேடே பத்தாதுங்கிற அளவிற்கு யார் போகவில்லை என்று யாரும் கண்டுபிடிக்க முடியாத நிலை. இறைவன் வந்து வகி அறிவித்தாரே தவிர, இறைவன் சொல்லணும் இன்னார் போகல இன்னார் போகல, மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சென்று விட்டார்கள். முதியவர்கள், பெண்கள், பலகீனமானவர்கள், இவர்களை தவிர, சில நயவஞ்சகர்களை தவிர. எனக்கு வெக்கமாயிருச்சு. என்னோட இன்னொரு 2 நபரு, எனக்கு வெக்கம், வெளியில நடமாட முடியல, போக முடியல, ஓண்டு கிடக்கு. பிறகு யுத்தம் முடிந்து விட்டு யுத்த களத்தை விட்டு திரும்பி வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரெல்லாம் செல்லவில்லை என்று கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது இவருக்கு முன்பு, காபின் மாலிக்கு முன்பு 2 பேர் வந்து பொய்யான காரணங்களை சொல்லி, ஜால்ஜாப் வார்த்தைகளை சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தெரியும் இது பொய் என்று. இருந்தாலும் அது இறைவன் புறத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்களை போக சொல்லி விடுகிறார்கள். இவர் வருகிறார். காபின் மாலிக் சொல்லுகிறார், என்னை வாத திறமையால் மிஞ்சுவதற்கு இந்த தேசத்தில் யாரும் இல்லை. அவ்வளவு அழகாக வாத திறமை வைப்பேன், காரணங்களை அழகாக ஜோடிப்பேன், அவ்வளவு சரியா எல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு என்னால் முடியும். அந்த நாவன்மையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நானும் பல காரணங்களை, பல விஷயங்களை ஜோடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் போனேன். அவருடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு என்னால் பொய் சொல்ல இயலவில்லை. சலாம் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடும் கோபத்தோடு அந்த சலாத்தை பதில் சலாம் சொன்னார்கள். பிறகு காரணத்தை சொன்னேன், பின்தங்கி விட்டேன். முடிஞ்சு, அவ்வளவுதான். வரலாம், அப்படி வரலாம், அப்படி வரலாம். அசால்ட் நமக்கு இருக்குல்ல இன்னைக்கு, அசால்ட் எல்லா வேலையிலையும். அதான ஒரு அசால்ட்னால எவ்வளவு பெரிய பயிற்சி இறங்கி தண்டனை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். போங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில அவரோடு அவரை சேர்ந்த இருவரோடும் யாரும் பேசக்கூடாது என்கின்ற உத்தரவு வருகிறது, கட்டளை வருகிறது. யாரும் பேசல. அந்த 2 நபர் முடங்கிட்டார், வெளியில வந்து பேசல. ஆனா காபின் மாலிக் எல்லோரையும் சந்திக்கிறார், பேசுறாரு, சலாம் சொல்றாரு. வியாபாரிகள் நிறைந்திருக்கக்கூடிய வியாபார ஸ்தலத்துக்கு போறாங்க. எல்லாரையும் தனித்தனியா பார்த்து, இண்டிவிஜுவலா பார்த்து சலாம் சொல்றாரு. பதில் சலாம் வரல, பேசல, திரும்பிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றார், தொழுகிறார், இறை தூதரோடு நெருங்கி தொழுகிறார். அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அமர்கிறார், பேசுகிறார், சலாம் சொல்லுகிறார். எதுக்கும் பதில் இல்லை. இதுக்கு இடையில பக்கத்து நாட்டுக்காரர்களை தூது, கஸ்ஸான் நாட்டினுடைய அந்த மன்னர் எப்படியாவது வந்துரு, எவ்வளவு தியாகம் பண்ண, அது எப்படிப்பட்ட ஊரது, நீ பூர்வகுடி, நமக்கு வரும்லப்ப. அன்சாரி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இவர் அந்த நாட்டினுடைய பூர்வகுடி. எப்படி என்னை வளர்க்கலாம், எப்படி என்னை ஊர் நீக்கம் பண்ணலாம், நமக்கு வரும்ல. நாங்க எத்தனை வருஷமா இருக்கோம், காலங்காலமா இருக்கோம். எந்த ஊர்ல வந்து நீ நேற்று வந்தவன், எனக்கு நீ கட்டளை போடுறியா, எனக்கு நீ ஆட்சி செய்யறியா? அன்சாரிகள் எல்லாம் பாருங்கள், ஒன்று சேருங்கள், நியாயம் கேளுங்க, எப்படி இதை செய்யலாம் என்று படை விரட்டல. பக்கத்து நாட்டு மன்னர் கடிதம் எழுதி இழுக்க போகிறான். உனக்கு என்ன வேணாம் நான் செய்ய, வந்துரு. சோட போகல, கிழிச்சு நெருப்புல போட்டுட்டு போறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல். இன்னைக்கு போன கொடுத்தா 40 நாள் என்ன 2 வருஷம் கூட உள்ள இருந்து நம்ம போன பார்த்துட்டே இருக்கலாம், நெட்டை போட்டுக்கிட்டு. அன்னைக்கு அந்த மனுஷனை பார்க்கணும், ஆளை பார்க்கணும், சந்திக்கணும், பேசணும், புலங்கணும், வியாபாரம் பண்ணணும், எல்லாம் இருக்கு. சாதாரணமானதல்ல. 40 நாள் நெருங்குகிறது. இன்னொரு கட்டளை வருகிறது, நீங்கள் உங்க
மனைவிமாரை விட்டு விலகியிருங்கள், தலாக் சொல்லிடவா அப்படின்னு போய் கேட்கிறாங்க. கிடையாது, பிரிஞ்சிருங்க, இல்வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சிருங்க, மறு அறிவிப்பு வரும் வரைக்கும். பிறகு 50வது நாள் வருகிறது, வகி செய்து இறங்குகிறது. காஃபின் மாலிக் அவர்களுடைய அந்த பாவத்தை வராமல் இருந்த அந்த அதற்காக பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று வருகிறது. உடனே வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்துல வந்து சத்தியம் செய்கிறார்கள், நான் எப்படி உண்மையை சொன்னேனோ அது போல என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். பொய்ய பேச முனைந்து உண்மையை சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் நான் உண்மையைதான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த உண்மையை சொன்னதற்காக இறைவன் இது போன்ற அருளை யாருக்கும் பொழிந்ததில்லை. எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் இது மாதிரியான ஒரு அருளை பொழிந்திருக்கிறான். எதற்காக? உண்மையை சொன்னேன் என்பதற்காக. அந்த திருப்பு முனையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். வரலாற்றில் இன்றைக்கு அவர் மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரியவராக, உண்மையாளராக மாற்றப்படுகிறார். வரலாறு பேசுகிறது. நிறைய சகாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நபிகளார் அவர்களை பார்க்கும் இடத்தில் கண்டபண்டமாக வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று வாளோடு சுற்றி திரிந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறு மாற்றுகிறது, திருப்பு முறையாக மாற்றி கலீஃபாக்களின் ஒருவராக மாறுகிறார். உஹது யுத்த களத்தில் எதிராளிகளுக்கு படை தளபதியாக ஏற்று வந்தவர் ஹாலித் பின் வலீத். முஸ்லிம்களை கண்டபண்டமாக வெற்றி கொண்டவர், அந்த படையில் இருந்தவர். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படியே திருப்பு முனையாக டேர்னிங் பாயிண்டாக மாறுகிறது. எப்படி? அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானோடு இருக்கிற பொழுது கடைசி வரைக்கும் முஸ்லிம்களுடைய படை தளபதியாக இஸ்லாமியத்துடைய அத்தனை போர்களையும் தலைமை தாங்கி தோற்றவில்லை என்கின்ற வரலாறை எழுதியவர் ஹாலித் பின் வலீத். அபூ சுஃபியான் எதிர்ப்படையிலிருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்று ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறுகிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த பக்ஷி, தான் நபி என்று அறிவித்த முசைலமாவை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஈமான் கொண்டு மாறுகிறார். டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைகள். இதெல்லாம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். நாம் இன்றைக்கு வாய்ப்பு, நமக்கான வாய்ப்பு என்ன? போர்க்கலாமா? கிடையாது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது 5 நேர தொழுகைதான். பயன்படுத்துறோமா? நமக்கு யுத்தமே இது தொழுகைதான். ஈமான் கொண்டுட்டோம். நமக்கு பெரிய அளவிற்கு கஷ்ட நெருக்கடிகள், இஸ்லாத்தை ஏற்று வாழ்வதற்கு உண்டான நெருக்கடிகள் இருக்குதா? தொழுவதற்கு நமக்கு எது நெருக்கடி இருக்கிறதா? இல்லையே. தொழுவதற்காக யுத்தம் செய்கிறோமா? இல்லையே. தொழுகிறோமா? கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஒரு 40 வருஷம் நம்ம எத்தனை தொழுகை தொழுதிருப்போம்? அது வேணாம். 2026 ஆயிடுச்சு. 2025 ஒரு வருஷம் 52 ஜும்மா. எத்தனை ஜும்மாவுக்கு வந்தோம்? எத்தனை ஜும்மால தூங்கணும்? எத்தனை ஜும்மால எவ்வளவு செய்திகளை கேட்டோம்? எவ்வளவு செயல்படுத்தணும்? 1825 கத்து தொழுகை, 5 நேர தொழுகை தான். 1825 ஒரு வருஷம் 2025 ஒரு வக்தையும் கூட விடாம தொழுகை சொல்ல முடியுமா? 1825ல 365 நாள்ல ஒரு நேர பஜ்ர கூட விட்டதில்ல சொல்ல முடியுமா? அப்ப நம்ம இடத்துல என்ன மாற்றம்? அல்லாஹ் நம்ம இடத்துல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு கட்டமைப்புகள். இந்த ஜும்மா என்கின்ற ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதையெல்லாம் நாம் பயன்படுத்துறோமா? எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறான் தெரியுமா? எப்பயாவது தெரிஞ்சிருவீங்க. நமக்கு இன்னும் ஆள்றோம்னு சொன்னா, இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நாம காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான வாய்ப்பு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, அமல்களை அதிகரிப்பதற்கு, தொழுகை இல்லை என்று சொன்னால் தொழுது கொள்வதற்கு, கெட்ட விஷயங்களிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான்
ஒவ்வொரு வயசும் கடந்து சென்றுகிட்டே இருக்கிறோம், போகுது. ஆனால் மாற்றம் ஏற்பட்டதா? கேட்டுக்கங்க, நீ நம்மை நாமே தான் கேட்கணும். ஏனால் மரணத்திற்கு பிறகு ஒண்ணுமே முடியாது, அவ்வளவுதான். அங்க போய் சொல்லுவானா, அந்த வேதனை எல்லாம் கண்டதற்கு பிறகு அவன் சொல்லுவானாம், என்ன சொல்லுவான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அவ் தக்கூல ஹீன தரல் அதாப், அந்த வேதனையை காணுகிற பொழுது லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், எனக்கு மீண்டும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நரகத்தை, அந்த அதாவை காணுகிற பொழுது இந்த உலகத்தில் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து இது மாதிரி ஜும்மாக்களை அட்டெண்ட் பண்ணி இது மாதிரி உபதேசங்கள் அவன் காவல விழுந்து விழுந்து இதை செய்யாத, அது தப்பு என்றெல்லாம் சொல்லப்பட்டும் கூட, இவ்வளவு வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் கூட, அங்க வந்து அந்த அதாவை பார்த்துட்டு சொல்லுவானாம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தந்திருக்க கூடாதா? மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தால் கிடைக்காத இடத்தில் கேட்பானாம், மீண்டும் ஒரே ஒரு சான்ஸ் தந்தால் நல்லதை மட்டும்தான் செய்வேன், கெட்டதே செய்ய மாட்டேன் என்று சொல்வானாம். நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய அளவிற்கு கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார். உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அந்த சிறப்பை சொல்கிறான், படைத்தவனை மட்டும் நீங்கள் வணங்குகிறீர்கள், படைப்பினங்களை வணங்குவது கிடையாது. எனவே நீங்கள் மனிதர்களில் சிறப்புக்குரியவர்கள், நல்லதை செய்கிறீர்கள், தீமையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்கிறீர்கள், பிறரையும் தற்காப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள், நீங்கள் தான் பெஸ்ட் ஹியூமன் பீயிங் என்று சொல்கிறான். யூ ஆர் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங். நீ தான் சிறந்தவன், ஆகச் சிறந்த மனிதன் இறைவனின் பார்வையில். பெரிய அளவிற்கு இந்த ஊரையே வளர்ச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார வலிமை இருக்கிறது, அரசியல் வலிமை இருக்கிறது, அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உடல் வலிமை இருக்கிறது கிடையாது. அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் பெஸ்ட், ஆக சிறந்த ஹியூமன் பீயிங்காக, சிறந்த மனிதனாக இருப்பதற்குண்டான சான்றை அல்லாஹ் சொல்கிறான். நீ இதை செய்தால், என்னை மட்டும் நம்பி என்னை மட்டும் வணங்கக்கூடியதை கடைசி வரைக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து நீ அணு அளவு அசையாமல் இருக்கிற பத்தியா? அவ்வளவு தீமைகள் உலகத்தில் இருக்கிறது, அந்த தீமையெல்லாம் விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் மட்டும் நீ நிக்கிற பத்தியா? தீமையை உலகமே தீமை செய்கிற பொழுது அதிலிருந்து உன்னை தற்காத்துக் கொள்ற பத்தியா? யூ ஆர் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை, இந்த காலத்தை, நமக்கு இருக்கக்கூடிய இன்னும் சுற்ற காலத்தை, மரணம் என்பது நமக்கு சொல்லப்படல, எப்பண்டு யாருக்கும் சொல்லப்படல, அறிவிக்கப்படல. அது வருவதற்கு முன்பு நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த காலத்தை, நேரத்தை சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய இம்மையிலும் நாளைக்கு மறுமையிலேயும் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் உலகத்தில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.